வழியில் ஒரு சின்ன பிரேக்குங்க. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பஜ்ஜி டீ காஃபி சாப்பிட போனாங்களா. ஆனால் நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு அந்த ஊர் ஸ்பெஷலான நீர் தோசை சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணேன். அந்த தோசைக்கு காராமணியில் ஒரு குருமா மாதிரி சைட் டிஷ் கொடுத்தாங்கங்க. கூடவே தேங்காய் சட்னி, அப்புறம் வழக்கம் போல் மிளகா பஜ்ஜிலாம் இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் ரவுண்டாக சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா மங்களூர் பன்ஸுங்க. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக தித்திப்பாக தான் இருக்குங்க. அதுக்கும் அவங்க சாம்பார் சட்னி சர்வ் பண்ணுவாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு தாட்டி அதை சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை அந்த மங்களூர் பன்ஸு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தோசை இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பசிக்கு நல்லா தாங்க இருந்தது. ஆனால் அந்த கடைக்கார அம்மாகிட்ட தோசை என்ன விலைன்னு பல லாங்குவேஜில் கேட்டாலும் பதில் சொல்லிங்க. அப்புறம் எப்படியோ கேட்ட காசு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. போக போகிறது எல்லாமே மலை அப்படின்றதுனால வழியேற சூப்பர் சீனுங்க. யாராவது இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் யாருமே இறங்கலைங்க.